சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் IPL 2026 சீசனுக்காக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்களுக்காக மட்டுமே பணத்தை வாரி இறைத்துள்ளது. இந்த நிலையில் தோனி இந்த ஆண்டு IPL தொடரில் இருந்து விலகுவாரா அல்லது இம்பாக்ட் வீரராக சில போட்டிகளில் மட்டுமே பங்கேற்பாரா என சந்தேகம் எழுந்தது. CSK அணி நிர்வாகம் இந்த முறை விக்கெட் கீப்பர்களை குறிவைத்து தூக்கியுள்ளது. சஞ்சு சாம்சனை 18 கோடிக்கும், கார்த்திக் சர்மா என்ற உள்ளூர் விக்கெட் கீப்பரை 14.20 கோடிக்கும் வாங்கியுள்ளது. IPL 2026 ஏலத்திற்கு முன்பே ஜடேஜா மற்றும் சாம் கரனை கொடுத்துவிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸிடம் இருந்து சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் செய்தது. இவர் ஒரு அனுபவம் வாய்ந்த கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பர். இப்பொழுது தோனியை தவிர்த்து 3 விக்கெட் கீப்பர்கள் அணியில் உள்ளனர். 2008 முதல் தோனியை மட்டுமே நம்பியிருந்த CSK இப்பொழுது இப்படி செய்வது மாற்றத்திற்கான அறிகுறிதான். IPL ஏலத்திற்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய வியூகம் குறித்து தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் விளக்கம் அளித்துள்ளார். எப்பொழுதாவது ஒரு கட்டத்தில் தோனி விலகலாம், அதனால் அவருக்கு மாற்றாக ஒரு வீரரை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்படுவதாக என்று தோனி ஓய்வு பெறும் உண்மையை ஒப்புக்கொண்டார். தோனியின் ஓய்வை சூசகமாக பிளமிங் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் தோனியின் வார்த்தைகளே அவரின் ஓய்வை பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சீசனில் பேசிய தோனி தான் தொழில் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் செல்ல முடியாது என்றவர். அப்பொழுது அவர் ஓய்வை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் 2026 சீசனில் விளையாடுவதை உறுதியாக கூறவில்லை. 4 கோடி ரூபாய்க்கு அன்கேப்ட் வீரராக தக்க வைக்கப்பட்டுள்ள தோனி 2026 IPL தொடருக்கான 2026 IPL தொடருடன் விடைபெறுவார் என்றும் அதன் பிறகு விக்கெட் கீப்பிங் பொறுப்பு சஞ்சு சாம்சன் அல்லது கார்த்திக் சர்மா வசம் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.